ஹே கைஸ் வெல்கம் டு ஏன் டு டிவிகே. சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்மையான ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. விஜய் அவர்களும் திரிஷா அவர்களும் ஒன்றா ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அது என்ன மேரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஏஜிஎஸ் நிறுவனத்துடைய மேனேஜரான ஐஸ்வர்யா கல்பத்தி அவங்களோட சுரேஷ் கல்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு மேரேஜ். அங்கே போயிருக்காங்க. அப்படி விஜய் அவர்களும் திரிஷா அவர்களும் ஒன்றா போயிட்டு வந்தது இப்போ மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படுத்திருக்கு. ஏன் அப்படின்னா இப்போதான் ரீசெண்டாக விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ ஆனிச்சு. மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாச்சு. நியூஸ் சேனல்லாம் போட்டோன்னா ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் அந்த ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ்ல நம்ம சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு நடிகை கூட திருமணத்தை தாண்டி ஒரு உறவில் இருக்கிறார். தேவைப்பட்ட அவங்களோட பேரை நான் சொல்லுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்பவே வந்து திரிஷா அவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ விஜய் அவர்கள் வந்து திரிஷா கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்ததும் நிறைய பேர் முடிவு பண்ணிட்டாங்க. ஓகே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்காக விஜய் அவர்கள் பண்ணாரு அப்படின்றது சுத்தமா தெரியல. முழுசா நினைஞ்சாச்சு எதுக்கு முக்காடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டு போயிட்டாரா இல்லனா சங்கீதா அவர்கள் நீ என்ன பேரை சொல்றது நானே கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு போனாரா அப்படின்றது தெரியல. விஜய் அவர்கள் இப்படி பண்ணது மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கு. எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் அப்படின்னு சொல்லணும். எல்லாருமே ஒரு டென்ஷன்ல என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்காங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஹேட்டர்ஸ் சோசியல் மீடியால வச்சு செய்யறாங்க. களமெட்டுல விஜய் அவர்கள் பொழக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். பொழக்கிறது யாருப்பா அஜித் ஃபேன்ஸா இல்ல டிஎம்கே கொத்தடிமைகளா அப்படின்னு கேட்டீங்கன்னா பொழக்கிறதே விஜய் ஃபேன்ஸ் தான். நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து என்ன தலைவா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போயிட்டு இருக்கு. நமக்கும் அப்படிதான் தோணுது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் அப்படின்னு இன்னொரு பக்கமும் நமக்கு தோணுது. ஏன்னா பர்சனல் லைஃப்ல அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுறலாம். அரசியல் ரீதியா விஜய் அவர்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரு ஏதாவது செஞ்சிருக்காரு அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து நான் முன்னெடுத்து கேட்கலாம். அந்த வகையில என்னோட ஒப்பீனியன் வந்து பாத்தீங்கன்னா அது அவங்களோட பர்சனல் லைஃப் என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம். அரசியல் ரீதியா விஜய் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காரா விஜய் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்தில் தப்பா பேசியிருக்காரா ஏதாவது பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்ம வேணா பேசலாம். அந்த வகையில இதை விட்டுட்டு வந்து போய் வேலையை பார்க்கறதா நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. நிறைய மீடியாவுக்கு கிடைச்சிருச்சா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிரிச்சு மெஞ்சிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. இன்னொரு 1 வீக்குக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் நியூஸா போயிட்டு இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வந்து எதர்ச்சியா நடந்துச்சா இல்ல ஏதாவது நடந்துச்சா அப்படின்றத நம்ம திரிஷா அவர்கள் தான் சொல்றாங்களா விஜய் தரப்புல இருந்து இது என்ன சொல்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். பட் ரிப்ளைன்றது எப்படியாவது வரும். திரிஷா அவர்கள் ஸ்டோரி வைப்பாங்க இல்ல அப்படின்னா வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்க. இது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க வேணா வீடியோ ரிலீஸ் பண்ணி சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்கன்றத பொறுத்து வந்து பார்ப்போம். ஓகே நண்பா இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் தர்ஸா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தளபதி பத்தி நம்ம தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.